நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடுறதுக்கு இப்போது அந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதனால நாங்கள் அதை மனிதநேய மக்கள் கட்சிக்கு அலாட் பண்ணியிருந்தோன்ற மாதிரி சொன்னதாக அந்த நேர்காணலில் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் வரிகள் மூலமாக நம்ம எப்படி யோசிக்க தோணுது அப்படின்னா, இப்போ ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்து வந்தவர். ஸோ அவர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஜவாஹர்லா கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சரி ஓகே அந்த தொகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஓகே சொல்லிட்டு சரி நம்மளும் அவருக்கும் சென்னை பக்கம் ஒரு பார்வை இருந்ததுனால சென்னையில் கேட்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது இது தப்புலாம் கிடையாது, ஒருவேளை இது இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட இது திருமாவளவன் அவர்களோட கன்சர்னோட நடந்துச்சா, அவருக்கு தெரிய வந்ததா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஸோ நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை திமுக குழு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க சொல்லி தான் திருமாவளவன் அவர்களுக்கு, ஏன்னா அதை கேட்டு நான் கொஞ்சம் ஜர்க்கானேன் ஷாக் ஆனேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை திருமாவளவன் அவர்கள் சொல்றாருன்னா, அப்போ இங்க ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் இது தொடர்பாக திருமாவளவன் அவர்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லையான்ற ஒரு கேள்வி வருது. அப்போ திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர், அப்போ அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் தன்னுடைய தொகுதியை மாற்றிக்கிற ஒரு முடிவை ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தர் எடுக்கிறாரா அப்படின்னா, அங்கே கட்சிக்குள்ள கட்டமைப்பு எப்படி இருக்குது, இல்லை கட்டமைப்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னாலும் கூட ஆலூர் ஷானவாஸ் என்ன மனநிலையில் அந்த வேலையில் ஈடுபட்டிருந்திருக்கிறார் அப்படின்னு. அண்ட் மோரோவர் அங்கேருந்து சென்னைக்கு தன்னுடைய தொகுதியை மாற்றிக்கணும்னு நினைக்கிற அவர் அதை அந்த ப்ராசஸை திமுக மூலமாக நடத்தணும்னு தான் முயற்சி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் கூட இந்த தகவல்கள் மூலமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதில் தான் இப்போ இதுதான் ஆக்சுவலி நம்ம பிரச்சனை, இதில் தான் நம்ம ஒரு அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். அப்போது இப்படிப்பட்ட நகர்வுகள் இருக்கும் பொழுது ஏற்கனவே ஆலூர் ஷானவாஸ் உட்பட தற்போது அந்த எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள் திமுகவினுடைய ஊதுகுழல் போல செயல்படுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பார்வைகள் இருக்குது, அரசியல் வட்டாரத்தில் விமர்சனங்கள் இருக்குது.